ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு கட்லெட் தான் பார்க்க போகிறோம். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நம்ம இந்தளவுக்கு மசிச்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தக்கன நம்ம தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65 மசாலா, அடுத்தது மிளகுத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காலிஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறோங்க, அது போட்டுக்கலாம். அப்புறம் வந்து துருவி வச்ச கேரட் கொஞ்சமாக ஒரு அளவு கைப்பிடி அளவு ஒரு கேரட் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவோம் டேஸ்ட்டுக்கு. அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மசிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நல்லா பெனஞ்சிடணும், நல்லா வந்து எல்லாமே ஒன்றா ஒரு அளவுக்கு நல்லா பெனஞ்சிடணும். பால் மாதிரி வந்து நல்லா உருட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நல்லா பெனஞ்சாதான் நம்ம எல்லா மசாலாவும் ஈக்குவலாக வரும். அதுவும் மட்டும் இல்லாமல் கேரட்டும் நல்லா ஈக்குவலாக வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த ஷேப்பில் வேணால் வந்து உருண்டையாவோ இல்லை தட்டையாவோ இந்த மாதிரி ரோலாவோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வந்து காலிஃப்ளவர் மாவை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுக்கிறணும். ரொம்பவும் கட்டியாக கரைக்கூடாது, இந்த அளவுக்கு கரைச்சா போதும். இந்த கரைச்சி வச்சதில் அதையும் உருட்டி எடுத்துகிட்டு அடுத்தது ப்ரெட்டு தூளில் வந்து உருட்டி எடுத்தால் இந்த மாதிரி சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். செமையாக வரும். லைட் போட்டுனால அவங்களுக்கு அது தெரியல. அப்புறம் பொரிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ரொம்பவும் சூடாக வராமல் மீடியம் சூடில் வச்சு எண்ணெயை அப்புறம் வந்து நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இது வந்து என்னென்னா நல்லா முறுமுறுன்னு ப்ரௌன் ஷேப்பில் வந்துடணும். இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடணும். வந்தவுடனே அது நம்மளுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு முறுமுறுன்னு ஆனோடனே நம்ம எடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே நம்ம பரிமாறிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல பவுலில் அள்ளி வச்சுட்டு முதல்ல நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக, இவ்வளோ மெல்ட்டியாக சூப்பராக இருக்குது. நல்லா அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கனால சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you, டாடா.